2015ஆம் ஆண்டு மரியாதைக்குரிய தாவேக்காவுடைய தலைவரும் இன்றைய தலைவரும் அன்றைய நடிகருமான இன்றைய நடிகரும் சொல்லலாம் அவ்வளோலாம் விஜயுடைய வீட்டுக்கு வருமான வரித்துறை ரெய்டுக்கு வருது. இப்போ வருமான வரித்துறை எல்லா வீட்டுக்கும் ரெய்டுக்கு வரும். எவன் ஊழல் பண்ணியிருக்கானோ, எவன் லஞ்சம் வாங்கியிருக்கானோ, எவன் சொத்தை மறைச்சிருக்கானோ, எவன் வருமானத்தை மறைச்சிருக்கானோ அவன் வீட்டு தான் ரெய்டுக்கு வரும். அப்படி விஜய் அவர்கள் வீட்டுக்கும் வருமான வரித்துறை ரெய்டுக்கு வந்திருக்கு. ரெய்டுக்கு வந்ததுல அந்த 2015-16 ஆண்டுகள்ல அவர் காட்டிய வருமானம் எவ்வளவு தெரியுமில்ல, 36 கோடியே 90 லட்சம் ரூபாய் அவ்வளவு காட்டியிருக்காரு. ஆனா அதற்கும் வருமான வரித்துறை சோதனையில் அவங்க எடுத்ததுக்கும் வித்தியாசப்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா 2015 வீட்டுக்கு வரும்போது புலி படத்தினுடைய சம்பளமாக அவர் பெற்ற 15 கோடி ரூபாயை மறைச்சிருக்காரு அப்படிங்கிறத வருமான வரித்துறை கண்டுபிடிச்சு 2019 அவருக்கு வழக்கு பதிவு பண்ணி 2022 ஜூன் மாதத்தில் அதுக்கு அபராதம் போட்டு அந்த அபராதத்தை நீக்கணும்னு சொல்லி இவர் மேல்மூடி 2023 போய் அதுதான் இப்போ விசாரணைக்கு வந்து 1.5 கோடி ரூபாயை கெட்டியே தீரணும்னு சொல்லி வருமான வரித்துறை சொல்லியிருக்காங்க.